சடக்குன்னு அடிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் நின்று வெயிட் பண்ணிட்டு வெளியே வந்தோம்னா மழை பெய்யல. வெளியே வந்துட்டு இங்கே ராமலிங்க ஏரியா வர ஒரு ஈரம் கூட வேணும். ஆலமரத்துப்பட்டில் சண்டே வருது. அப்போ மழை அஜ்ஞான வாட்டி இந்த கிளாஸ் கூலிங் ஏறாது வாட்டி இன்னைக்கு என்ன மழை பக்கத்தில் மழை சரியில்லை. வெயில் அடிச்சாத்தேன். ஆமாண்ணே, சரக்கை உள்ள வச்சிருந்தானா மழை வெயிலேக்கா ஈரப்பதம் இறங்கி அவங்க தொட்டு பதம் கண்டுபிடிச்சிடறாங்களே. இப்போ அப்பப்போ அந்த பக்கம் இருந்தவங்க லைட்டாக பற்ற வைக்கணும். சக்கரை உள்ள பற்ற வச்சுருக்காங்க. போறப்ப பற்ற வச்சுட்டு போகணும். காலில் வச்சு அமைக்கிற வேண்டியதான். வாழை ஊற்ற போகலாம். சின்ன சீனியுடைய பொட்டி உள்ளதுக்கு போட்டு இந்த பித்தளை பெட்டியில் ஏதோ ஒரு இடம் அடிச்சுட்டு இருந்தாங்க நேற்று. ஆனால் அதை அவ்வளோ சீரியஸாக கொண்டு வர பார்த்தீங்கன்னா வியாபாரம் கொண்டு வர மாட்டாங்க. இது சாதாரண நல்லா இருக்கட்டும், அவங்க பழக்க வேண்டாம். சவாரி கொடுத்தேன் நல்லா கேட்டால் சொல்லிடலாம். அங்கே இருக்கேன் அப்படின்னா வாயை முடிச்சு. அது வண்டி விஷயத்தில் போய் சொல்ல முடியல. அது ஒரு பயமாக இருக்குது. ஏன் வண்டிகிட்ட நின்றே போட மாட்டாங்க ஒரு நேரம். நீங்கள் இருக்காங்க அதனால் உங்கள் யார்கிட்டையுமே இந்த மறைச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டாங்கிட்ட பண்ணிட்டு சொல்லிடுறேன். சொல்லலாம் எங்கே இருக்கணும் அங்கே தான் இருக்கேன். நேரம் ஆகுனா நேரம் ஆகும். சரி சார், நான் இது பேசுகிறது ரொம்ப நல்லா தெரியும். இல்லை நம்ம தொழில் விஷயத்தை சொல்கிறேன். தப்பாக போயிடுது. 2 டைம் தங்க கேட்குறது சொன்னேன். அதை நானே மாட்டிக்கிட்டேன். அதோட சரி வேண்டாம். மாட்டிக்கிட்டேன்னா என்ன கையெல்லாம் அந்த டைமிங் கீப்பப் பண்ண முடியல. என்னால் பக்கத்தில் வண்டின்னு சொல்லிடுவேன். வீட்டு வரைக்கும் வண்டி தான் பார்த்தேன். இந்த ஒன்று தான் பயன் ஏன் இந்த இடத்துல இருக்கே மணி நேரம் ஆகுங்க அப்படின்றது. அப்போ அதுக்கு மேலே தலை போகிறான் அப்படியே சொல்லிடுவேன். அந்த வண்டிக்காரருக்கு எடுத்து டைம் எடுத்தாங்கல்ல 70 பெட்டி 70 50 பெட்டியா. அதுக்காக ஒரு வாரம் கட்ட பக்கம் வரல. ஃபோனே எடுக்காது போல. அவன் ஃபோனை போட்டு என்னென்ன எடுக்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஓப்பனாக கேட்டேன். இப்படி பண்ணிக்கோங்க. ஏன்ட ஒரு ரெடி கேட்டீங்க அந்த ஆட்டோ அனுப்பிடுங்க. இல்லை என்னை கேட்காம நீங்கள் இருக்குங்க. உங்கள் கடைக்கு அதாவது உங்கள் கடைக்கு அப்படின்னா இறக்கி கூட அப்படி ஒரு நேரம். இதே மித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டு கனெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டி நாங்கள் போய் நின்றுவேன். எவனா இறக்கி இறங்கணும் அந்த மாதிரி பண்ணுவேன். இப்போ சொன்ன வாடகை தருவாங்க. இந்த வாடகை கடைக்கு முன்னாடி வந்து நம்ம குழந்தை நம்ம கடைக்கு போனாலும் நாங்கள் இப்போ 350 ரூபா போடுங்க. 50 ரூபா போட்டு சின்ன வீட்டுக்கு வந்துருக்கியா போன் அடிக்கடி பண்ணாதே இல்லை.
இன்னும் நாளைக்கு சேர்த்து ஏற்றுக்கலாம். நாங்கள் ஒரே வாடகை. இப்போ நான் இப்போ எடுக்க வந்த பெட்டி நான் தான் வந்து கடைக்கு வந்துடுறீங்க. சின்ன மேம்பளம் இருக்குல்ல? ஆமாம் 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 லெஃப்ட் சைடு இருக்குல்ல? சரி வரட்டும் பாருங்க. அப்படியா? Please recall me. இந்த கவரு எத்தனை ஒன்றா அதுதான் ஒன்று. இது என்ன இவ்வளோ லைட்டா லைட் சார்ஜர் மண்டே இது வேறு வச்சு அது என்ன இருக்குங்க 35,000 போயிடுது. இப்போ வந்து நம்ம ஒரு 10,000 செல் எடுத்தாலும் நம்ம அதில் உள்ள ஆப்ஷன்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. தெரியுமா எவ்வளோ இருக்குது. அதை நம்ம எங்கே பார்ப்போம்? பார்க்க நம்ம வீடியோ பார்க்க அவ்வளோதான். ஃபோன் பேச யூடியூப் பார்க்க அவ்வளோதான். அதெல்லாம் செட் பண்ணி அதெல்லாம் செஞ்சு வச்சு அதெல்லாம் நோண்டணும்னா அதெல்லாம் முடியாதுங்க. 10,000 செல்லு அவ்வளோ இது இருக்குங்க. சரணம் இருப்பாரு. நீங்கள் ஆள் இல்லை. ஆள் சொல்லு காலையில் எழுந்தா வெளியில் போயிருக்கோம். அவர் அந்த பில்டிங்கில் போய் இப்போ தள்ளி கேட்குறதோ. அப்படி சொல்லிட்டீங்களா? ஏன்பா நம்ம செட் ஆகாது. எனக்கு பைக்கில் போனாலே தலைவலி வரும். இந்த பைக்லேயே போய்ட்டு ஓரமாக அதுவும் நல்ல பைக்காக தான் கொடுத்தாருண்ணா. அந்த எக்ஸலில் போய் அவர் வேலை போடுறாரு. அதுவும் ஒரு ஆள்லாம் போய் எடுத்து நான் ரெண்டோட போனால் ரெண்டு நானும் அவன் தான் போய் பிடிக்கிறது தண்ணி பார்ப்பாங்க. வீட்டுக்கு I'm recalling a teammate. Thanks. அங்கே அந்த கடையில் அங்கேயா கேமரா எடுக்கிறாங்கண்ணே? எங்கேயும் கேமரா இருக்கு. ஏன்னா எவ்வளோ செலவு தேவை இல்லை. நேற்று வெள்ளக்காம எனக்கு தந்து அந்த ஓடி எடுத்து நானாக பிடிக்கும். அதான் 7 பேர் வந்தாங்க. அப்படியா? சரி. சந்திரத்தை என்ன நினைச்சிட்டு இருக்கேன்.